Hi guys, வணக்கம். So இப்போ ரீசெண்டா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. So ஆனா அது இன்னைக்கு வரல, கரெக்ட்டுங்களா? So ஒரு 2 days பிஃபோராவே அதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது so ஜனவரி 31st ல இருந்து ஆரம்பிக்குது, கரெக்ட்டுங்களா? So இது டிஎன்பிசி கிடையாது, டிஆர்பில இருந்து இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இத பத்தின ஃபுல் டீடைல் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரிபப்ளிக் டே ஆஃபர் அப்படிங்கிறது இன்னும் முடியல. சோ இன்னைக்கு லாஸ்ட் டேட், கரெக்ட்டா? இன்னைக்கு ஈவினிங் இல்ல, நைட் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இந்த டபுள் டைம் ஆஃபர், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரைஸ் ஸ்டாப், சோ அதே மாதிரி எல்லா ஆஃபருமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மகுடம் பேட்ச் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மகாபாக்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா கிளாஸும் ஓபன் ஆகும். சோ நீங்க நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி டிஆர்பில இருந்து இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் ரிலேட்டடா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சோ இந்த நோட்டிபிகேஷன்ல யாருக்கு இதை வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசோசியேட் ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் லா காலேஜ். ஓகே, சோ லா காலேஜ்ல லா டிபார்ட்மெண்ட்ல நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ இதோட ஏஜ் லிமிட் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, எத்தனை போஸ்ட், இதை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம பார்க்கலாம். கரெக்ட்டுங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசோசியேட் ப்ரொஃபசர் அப்படிங்கிறது 8 நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் 64 வேகன்சி, அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அகாடமிக் லெவல் 10 அப்படிங்கிறது அது ஒரு 60 வேகன்சி. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 132 வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம் டேட், இதுக்கான டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் ஜனவரி 24லயே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஜனவரி 31ஆம் தேதியில இருந்து 2025. ஓகே, சோ இதுக்கு டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஓபனிங் அப்படிங்கிறது ஜனவரி 31ல இருந்து ஆரம்பிக்குது. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது மார்ச் 3ஆம் தேதி அப்படிங்கிறது லாஸ்ட் டேட் இருக்கு. ஓகே, சோ அதே மாதிரி எக்ஸாம் OMR பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ OMRல மே 11ஆம் தேதி உங்களுக்கு 2025 மே 11 2025ல எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கான டீடைல் ஆஃப் வேகன்சி டீடைல் அப்படிங்கிறது உங்களுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ நீங்க அதிலேயே மென்ஷன் பண்ணிக்கலாம் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக்லாக் வேகன்சி ஒரு 35 வேகன்சி இருக்கும் போல. சோ அதையுமே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ல ஒரு 16 வேகன்சி. ஓகே, சோ யாருக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை நீங்க பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி கரண்ட் வேகன்சி. ஓகே, சோ இப்போ கொடுத்திருந்த கரண்ட் வேகன்சி அதுவும் எத்தனை வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது எல்லா டீடைலுமே வந்து கிளியர் கட்டா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எல்லாமே கிளியரா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, இங்கிலீஷ், ஸோ என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்னு டீடைல்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி வைஸ் ரோஸ்டர் வைஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹரிசாண்டல் வெர்டிகல் ரிசர்வேஷன் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேகன்சி இருக்கு, ப்ரொஃபசர் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, சோ அதே மாதிரி இந்த பாத்தீங்களா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், வெர்டிகல் ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. சோ டிரான்ஸ்ஜெண்டர்னா என்னென்ன பண்ணும், அதே மாதிரி குவாலிஃபிகேஷன். ஓகே, சோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு 45 இயர்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? சோ அதே மாதிரி இதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 8 வருஷம் வந்து டீச்சிங் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ 8 வருஷம் வந்து உங்களுக்கு டீச்சிங் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதுல இருக்கணும். ஓகே, 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இதுல வந்து குவாலிஃபிகேஷன். ஓகே, சோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மாஸ்டர் டிகிரி இன் த லா ரெலவென்ட் சப்ஜெக்ட். ஓகேவா? சோ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்றீங்களோ அதுல மாஸ்டர் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ இங்க லா டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? சோ இதுக்கு தான் எல்லா இதுலயுமே வந்து குவாலிஃபிகேஷனா கொடுத்துருக்காங்க. பாருங்க, அசோசியேட் ப்ரொஃபசருக்கு. அதே மாதிரி teaching experience for the period of not less than 8 years in the faculty of law college. ஓகேவா? அதாவது லா காலேஜ்ல நீங்க ப்ரொஃபசர், அதுதான் போட்டிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன். சோ 8 வருஷத்துக்கு குறையாத உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகேவா? ஓகே, சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், நெக்ஸ்ட் என்னென்ன ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கிரைட்டீரியா அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் வந்து டச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி தான் ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் சொல்ற மாதிரி கிடையாது.
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் மாஸ்டர் டிகிரி தான். ஓகேவா? ஸோ ப்ரீ லா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, மாஸ்டர் டிகிரி தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஜிஓ வந்து நீங்க எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான டீட்டெயிலையும் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா எல்லாமே இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் ஃபார் ரெக்ரூட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டா கேட்கறாங்க. ஓகே, 30 கொஸ்டின் 50 மார்க்குக்கு கேட்கறாங்க. 30 நிமிஷம் டைம் பீரியடும் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் சப்ஜெக்ட் பேப்பர், ஸோ 2 பேப்பரா வந்து இதுல கொடுக்குறாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணா trp.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, அது இப்போ அப்ளை பண்ண முடியாது. ஜனவரி 31ஆம் தேதியில இருந்து தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா நம்ம பாத்துக்கலாம். டாக்குமெண்ட் எல்லாமே எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் முதல் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிப்ளமோ, அது மாதிரி யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, பிஹெச்டி என்ன இருந்தாலும் அதை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஸோ அதே மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துலாம். ஓகேவா? ஸோ நோ என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் எல்லாத்தையும் இங்க வந்து கான்டாக்ட் சர்டிபிகேட், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 600 rupees. ஓகே, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வந்து 600 rupees வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது 600 ரூபாய் அப்படிங்கிறது எல்லா கேட்டகரிக்கும். ஓகேவா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அதே மாதிரி பிசிக்கலி சேலஞ்சரா இருந்தாங்க அப்படின்னா 300 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 300 ரூபாய். சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுதான் ரொம்ப முக்கியமானது. கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறது இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கரெக்டா? தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கிளியராவே 30 கொஸ்டின்ஸ் 50 மார்க். ஓகேவா? 30 மினிட்ஸ் டைம் பீரியட்ல நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 30 கொஸ்டின் 30 மினிட்ஸ்ல நீங்க அட்டன் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர், நீங்க எந்த சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்றீங்களோ அதை வந்து நீங்க எடுக்கணும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து 30 மினிட்ஸ் 50 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க 20 மார்க் மினிமம் எடுத்தாதான் பாஸ். 40% ஆஃப் த மார்க் வந்து எடுக்கணும்ல, அது வந்து 20 மார்க். ஓகே, ஸோ 50ல 40% அப்படிங்க 20 மார்க். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மெயின் சப்ஜெக்ட் இதுதான் உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயின் சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 175 கொஸ்டின்ஸ். ஓகே, எக்ஸாம் டியூரேஷன் அப்படிங்க 3 hour, மேக்ஸிமம் மார்க்கும் 175 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்ற எல்லா நீங்க எந்த சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணாலும் 175 கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்ட் பேப்பர் எல்லாத்தையுமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க வந்து பாருங்களேன், உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படிங்கிறது உங்க ஹால் டிக்கெட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வந்து இது ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, OMR பேஸ் பண்ணி எக்ஸாம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வேற என்னென்ன இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து அப்புறமா நாங்க சொல்லுவோம் அப்படின்னு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்வியூக்கு மார்க் வந்து 25 மார்க்ஸ் அப்படிங்கிறது அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிற டிஆர்பியோட வெப்சைட்ல தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையுமே எக்ஸட்ரா எல்லா டேட்டாவும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானது மெயினாக குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம், அதே மாதிரி டேட்டு. ஸோ இதை வந்து நாம சொல்லியாச்சு. ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யார் யாருக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து தேவைப்படுதோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது மெயினாக வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா லா டிபார்ட்மெண்ட். ஓகே, அதுவும் ஏஜ் லிமிட் அதிகமாக இருக்கிறவங்க தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் த லா காலேஜ். ஓகே, லா காலேஜ் டிபார்ட்மெண்ட்ல யார் யாரும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே கைஸ். ஸோ கண்டிப்பாக இதை சொல்லணும்னு தோணுச்சு, கண்டிப்பாக நம்ம சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம அடால இன்னும் இந்த ரிபப்ளிக் டே ஆஃபர் அப்படிங்கிறது முடியலை. அதே மாதிரி மகாபாக்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா கிளாஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்ம கோடான Y904 அப்படிங்கிற நம்ம கோடை அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5200க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 2 வருஷம் வேலிடிட்டி Y904 அப்படிங்கிற கோடை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து நம்ம அடா 247 இணைந்திருந்துங்க. கரெக்டா? ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.